ஹனெங்டு டாரின் நாங்களும்னா அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் தான். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வந்துட்டு ஜங்குக்கான ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒன் ஷாட் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் எல்லாமே மாஃபியா பேபி பாய்க்கானே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நான் அப்லோட் பண்ணிடுறேன்டா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஓகேடா, இன்றைக்கி நம்ம ஜங்குக்கான ஒன் ஷாட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் கமெண்ட்லாம் ரொம்பவே முக்கியம். நான் சொன்னேன் நீங்கள் பண்ணல, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, இப்போ பண்ணிக்கோங்க. விடமாட்டேன் உங்களை, நீங்கள் பண்ணுற வரைக்கும் உங்களை விட போகிறதில்ல. ஓகேடா, நாளைக்கு into the dream world. ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஆஃபீஸ் காட்டுறாங்க. அந்த சவுத் கொரியாலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃபீஸும் இதுதான். இந்த ஆஃபீஸில் மெயினாக பர்ஃப்யூம் தான் தயாரிப்பாங்க. ஸோ இது ஒரு பர்ஃப்யூம் கம்பெனி. ஸோ இந்த மாதிரி இந்த ஆஃபீஸ் பற்றி பர்டிகுலராக சொல்லணுன்னா சொல்லிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான சவுத் கொரியாவோட ஒன் ஆஃப் த நேமாக இருக்கிறது இந்த பர்ஃப்யூமோட கம்பெனி ஒன்று தான். ஸோ இங்கே சுற்றி கார்டன், அங்கேருந்து அவங்களே க்ரியேட் பண்ணுற பர்ஃப்யூம்ஸ், ஸோ இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே அவங்க ஆஃபீஸ் இயங்கிட்டு இருக்கு. ஸோ ஃபுல்லாக அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த இடத்துல. சல்லுன்னு ஒரு கார் நிற்கிது. ஸோ அந்த கார்க்குள்ளேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சூட்டில் ஒரு பர்சன் அப்படியே இறங்கி அந்த கோல்டான ஃபேஸோட அவரோட அந்த பூட் சவுண்டு ஹெவியாக கேட்குறதோடையே அப்படியே ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ராக அவரை பார்த்து அடுத்த செகண்ட் எல்லோரும் விஷ் பண்ணிவிட்டு அப்படியே அவங்கவுங்க வேலையை பரபரப்பாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கங்கே நியூஸ் ஷேர் ஆகிட்டே இருக்குது, அவர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி எல்லோரும் பர்ஃபெக்டாக வேலை பார்த்துட்ருக்க அங்கே வர்றது வேறு யாரும் இல்லை, த ஒன் அண்ட் ஒன்லி CEO ஆஃப் த கம்பெனி ஜான் ஜங்குக். ஸோ தலைவர் மாசா பிஜிஎம் போட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்காரு. ஸோ இப்போ கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஒரு கேபின்குள்ளே போனவர் அப்படியே ஸ்டாப் ஆகி அப்படியே திரும்பிட்டு ரயானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை. அப்போ அங்கே ஒரு பர்சன், சாரி சார், இங்கே கீழே பேசிட்டு இருந்தேன் சார். என்ன வேலை டைமில் வேலையை மட்டும் பார்க்கணும், வேறு எந்த வேலையும் பார்க்கக்கூடாது, புரியுதா? புரியுது சார், இனிமேல் இப்போல்லாம் பண்ண மாட்டேன் சார். சரி, நம்ம பர்ஃப்யூம் கம்பெனியோட டீல் போட்டிருந்தோம்ல. ஆமாம் சார், அவங்களோட சென்ட்டோட தியரி தரேன்னு சொல்லிட்டாங்களா இல்லையா? சார் அது நம்ம கேட்டு ரொம்ப நாள் ஆகுது, பட் அவங்க தரல சார், டைமுக்கு வரல. யூ ரைட்? ஆமாம் சார், அதுதான், கொஞ்சம் டைம் கொடுத்தா அவங்களே தந்துடுவாங்க சார், ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிராண்ட், நம்மளுக்கே தெரியும்ல அப்படின்னு அந்த பிஏ ரொம்ப மண்டை கழுவுற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஸோ எங்கள் ஜங்குக்கு அப்படியே அவனை முறைச்சிட்டு, ரயான் எனக்கு என்ன பண்ணணும் நீ சொல்லித்தர வேணாம், புரியுதா? சார் இல்லை, இங்கே பாரு ரயான், நான் சொல்கிறது கேளு, அவங்க கூட இருக்க எல்லா டீலிங்கையும் கேன்சல் பண்ணுறேன் சார். அது லாஸ்ட்டில் முடியும் சார், முடிஞ்சாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு சுத்தம் பிரச்சனையே இல்லை. நான் இந்த கம்பெனியை எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். ஸோ எல்லாம் கேன்சல் பண்ணு, டைமுக்கு இருக்கணும்னா இருக்கணும், இல்லையா இருக்கக்கூடாது, கட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடறான். எல்லாருமே என்னடா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. பிகாஸ் ஹோல் ஆஃபீஸுமே இந்த ஒரு டீல்காண்டி அவ்வளோ ராப்பகலாக உழைச்சிருப்பாங்க. பட் இவன் ஈஸியாக கட்டுன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஸோ இங்கே எல்லாருக்கும் கொஞ்சம் ரொம்ப சேடாகிடுது. இப்போ ரயான் தான், என்ன இவரு இப்படி சொல்லிட்டாரு, ஐயோ இங்கே இருக்கவங்க வேற ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டு, இங்கே பாருங்கள் கைஸ், நம்ம சாரை கன்வின்ஸ் பண்ணிடலாம், ஒன்றும் இல்லை, நீங்கள் கொஞ்சம் இதில் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பாருங்கள். அண்ட் அந்த கம்பெனி நாளைக்குள்ளால டீல் அனுப்பிடுவேன்னு மெயில் பண்ணியிருக்காங்க. ஆனால் சாருக்கு தான் அது பிடிக்கல. இட்ஸ் ஓகே, நம்ம கன்வின்ஸ் பண்ணிடலாம், சரியா? நீங்கள் உங்கள் ஒர்க்கை மட்டும் கிரேட்டாக பாருங்கள், வி கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பூஸ்டப் பண்ணிகிட்ருக்க. அப்போ கரெக்டாக அங்கே ஒரு பர்சன் வராங்க. என்னடா ஆச்சு ரயானு? ஐயோ ஜிம்மண்ணா வந்துட்டிங்களா? என்னடா என்ன பிரச்சனை? அவன் என்ன பண்ணிட்டுருக்கான்? ஐயோ இல்லைண்ணா, ரொம்ப பண்ணுறாருண்ணா. என்னடா பண்ணா? இப்போ என்ன பண்ணா? அதான் அந்த லிவோரா கூட நம்ம பிராண்டை சேர்க்குறதா இருந்துச்சுல்ல. ஆமாம் இருந்துச்சு, அதுதாண்ணா இப்போ கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாரு. என்ன கேன்சல் பண்ணிட்டானா? அவனுக்கு என்ன அறிவு இல்லையா என்ன அப்படின்னு சொல்லி ஜிம்மன் கத்துறாரு. ஸோ இங்கே ஐயோ அண்ணா அமைதியாக இருங்க, அவர் உள்ளதான் இருக்காரு. உள்ளதான் இருக்கானா? பாடு இரு. அண்ணா என்னடா அவங்க லேட் பண்ணாங்கண்ணா, அதான் சாருக்கு. உன் பாசையும் விட்டு கொடுக்காத, திட்டுறேனையும் திட்ட விடாத, ஆனால் கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ணிடு. அண்ணா அது விடுறா, நான் அவனுக்கு அண்ணன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நேராக ஜிம்மன் தான் உள்ளே போகிறான். உள்ளே போயிட்டு அப்படியே அந்த சேரை இழுத்து போட்டு உட்கார. மேனஸ் இல்லை, உள்ளே வரும்போது இந்த கதவை தட்டிட்டு வரணும், அந்த அறிவே கிடையாது என்ன. ஹே இங்கே பாரு, கதவை தட்டு வரணும்ல என்கிட்ட சொல்லிட்டு இருக்காது என்ன, நான் ஒன்னண்டா, என்ன நொன்னா இருந்தாலும் கதவை தட்டிட்டு தான் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜங்குக்கு அப்படியே டராக பேசிகிட்டு இருக்க. இவன் திறந்த மாட்டான், இப்படியே இருடா, ஒரு பொண்ணு ஒன்று சைட் அடிக்காது, யாரும் என்னை பார்க்கணும், சரியா? அந்த அவசியமும் யாருக்கும் கிடையாது, திருந்த மாட்டேன். சரிடா, எதுக்கு அந்த கம்பெனி பிராண்டை வேண்டான்னு? அவங்க டைமுக்கு இல்லை, அதான் வேண்டான்னு. ஏன்டா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க, அதுக்கு என்ன? டைமுக்கு சொன்ன மாதிரி நடக்கணும். ஒரு சின்ன டைம்னால எவ்வளோ பெரிய ட்ராஜடி வேணாலும் நடக்கலாம். ஸோ நான் நம்புறதா இல்லை, கட் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பாட்டு உட்காந்து வேறு ஃபைலை புரட்டிட்டு இருக்க. இப்போ அந்த ஃபைலை பிடிங்க ஓரமாக வச்சுட்டு
வெளியே கொஞ்சம் பாரு அப்படின்னு ஜங்குக்கு தலையை திருப்பி அப்படியே அந்த வந்து ஒரு பட்டன் நமக்குன்னா ஃபில் கிளாஸும் டிரான்ஸ்பரண்டாக தெரியும்ல அந்த மாதிரி தெரியுது. ஸோ இப்போது ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான், எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரி ஹரிபரியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அப்படியே டிப்ரெஷனுக்குள்ளே போன மாதிரி ஒரு மூலையில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்புறம் அப்படியே சிசிடிவி கேமராலாம் பார்த்தா நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் ராப்பகலாம் அந்த டீம்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுக்காண்டி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக பிரிஞ்சு ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஜிம்மன் காமிச்சப்பறவும் அவங்க டைமுக்கு இல்லை அப்படின்னு ஜங்குக்கு சொல்ல பொறதிலே தட்டி, பாரு நாளைக்கு அவங்க கான்ட்ராக்ட் கொண்டு வருவாங்க, நம்ம ஆஃபீஸில் இருக்க எல்லாரும் அதை முடிச்சு கொடுப்பாங்க, நான் இப்போ சொல்லிட்டு போயிடுவேன், நீ சைன் பண்ணி கொடுக்குறது மட்டும்தான் உன் வேலை, இல்லைன்னு வையன் ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்ம் எடுத்துகிட்டு போய் நான் அப்பா கூட மெர்ஜ் பண்ணிப்பேன், புரியுதா? வேண்டாண்ணா மூடிட்டு சொன்னதை செய் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அங்கே வந்து கிளம்ப. எங்கள் ஜங்குக்கும் புரியுது. அவன் அப்படியே அவன் ஒர்க்கர்ஸ் எல்லாம் பார்க்குறான், ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்குள்ளே போன மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே ஃபோன் பண்ணி ஏதோ சொல்கிறான். ஸோ இங்கே அப்படியே காட்டின ஜிம்மன் தான், இங்கே பாருங்க காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரி கேதர் ஆகி நிற்கிறாங்க. இந்த பர்ஃப்யூம் நம்ம தயாரிக்கிறத நிறுத்த போகிறதில்ல, ஸோ எல்லாரும் தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டே இருங்க சரியா, எந்த கவலையும் வேண்டாம். அண்ட் நாளைக்கு இந்த டீலிங் கன்ஃபார்ம் ஆகும் அண்ட் ஈவினிங் இதுக்கான ஒரு பார்ட்டியும் இருக்குது, ஸோ டோன்ட் வெரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அங்கேருந்து கிளம்ப. எல்லாருமே கங்க்ராச்சுலேஷன் பண்ணிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்டா ஆனந்த கண்ணீர்லாம் வச்சுட்டு இருக்காங்க. பிகாஸ் போட்ட ஒர்க்குக்கு பலன் கிடைக்கணும்ல. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக அப்படி போயிட்டு அவங்கவுங்க சீட்டிங்ஸில் உட்காந்து வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ சடனாக எல்லாரோட டேபிளுக்கும் அழகாக ஒரு காஃபி கப் வருது. ஸோ எல்லாரும் அப்படி பார்க்குறாங்க, அதில் ஸ்வீட்டாக ஆல் த பெஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கு. எல்லாம் கோரஸாக திரும்பி அப்படியே ஜங்குக்கோட கேபின் பார்த்தா ஜங்குக்கு அங்கே நின்று எல்லாரும் ஒர்க்கர்ஸையும் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். ஸோ இவங்க இப்படி பார்க்குறது தெரிஞ்சோன்னே அப்படியே அந்த பட்டனில் மறுபடியும் இன்ட்ரான்ஸ்பரண்ட் ஆக்கிட்டு அப்படியே போய் உரமாக உட்காந்துக்கிறான். ஸோ எல்லாரும் செம்மையாக லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு பாஸ் நல்லவர் தான் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிடறாங்க. ஜங்குக்கு ஒரு கைண்ட் ஹார்ட்டடான பர்சன் தான், பட் வெளியே காமிச்சிக்க மாட்டான், ரொம்ப ரூடா ரகடா அப்படி தான் நடந்துப்பான். அவனுக்கு அதுதான் அவன் கேரக்டர்னே மாறிடுச்சு. இப்போ இந்த காஃபி கப் எல்லார்கிட்டையும் அந்த டெலிவரி பொண்ணு அப்படியே லேண்ட் பண்ணிட்டு இருக்க. இப்போ ஒரு பிளேஸுக்கு அந்த காஃபி கப் வருது. ஸோ அது வந்தோடனே அதில் க்யூட்டாக எமோஜிலாம் போட்டிருக்கு. இதை பார்த்தோன்னே ஆல் தி பெஸ்ட் டோன்ட் கிவ் அப்பா, நல்லா இருக்கே, இது யாரு நம்ம ஆள் பண்ணதா அப்படின்னு இந்த பொண்ணு அப்படியே எந்திரிச்சு பார்க்க. அப்போ தான் ஜங்குக் அப்படியே வந்துட்டு அந்த ஸ்க்ரீனை ஃபுல்லாக இது பண்ணிட்டு போயிருப்பான். என்ன ஐயா என்னை பார்த்தோன்னே வெக்கத்தில் ஓடுறாரா என்ன, இருக்கும் ஒன்று பார்த்து மயங்காத ஆளா ரெஜினா அப்படின்னு சிஸ்டமில் இருக்க அந்த ரிஃப்ளெக்ஷனை பார்த்து ஒரு மாதிரி அவள் ஹேரை அப்படியே ஃப்ளிப் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கா. இப்போ ரெஜினா தான் காஃபிலாம் கொடுத்துருக்காரு, ஒரு தேங்க்ஸ் அலாட் அப்படி அப்படின்னு. இப்போ ரெஜினா தான் குடுக்குடுன்ட்டு பாஸோட கேபினுக்கு தான் போகிறா. அங்கே பக்கத்தில் அந்த பையன், ஹே ரெஜினா இப்போ எங்கே போகிற, வேற யாரு என் ஆளை பார்க்க தான் அப்படின்னு குடுக்குடுன்னு ஓடுறா. இப்போ ஓடி போயிட்டு அப்படியே அந்த கேபின் முன்னாடி அவள் ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, மே கமன் சார் மே கமன் அப்படின்னு கத்திட்டு இருக்கா. ஸோ இப்போ உள்ளேருந்து கமன் அப்படின்னு ஒரு சவுண்டு. ஸோ குடுகுடுன்னு உள்ளே போயிட்டு, சார் காஃபி ரொம்ப நல்லா இருக்கு. அது எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க, நீங்கள் தானே சார் ஆர்டர் போட்டிங்க, அதான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். இல்லை நான் அதெல்லாம் பண்ணலை, தயவு செஞ்சு இங்கே இந்த வெளியே போறியா. சார் ஏன் சார் இப்படிலாம் பண்ணுறீங்க, இங்கே பாரு ரெஜினா, இந்த தேவையில்லாமல் வந்து பேசுகிற வேலை வேணாம் புரியுதா, எதாவது ஒர்க் சம்மந்தமாக பேசணுமா பேசு, இல்லை உனக்கு தான் ஹெல்ப் பண்ணுமா பேசு, நான் கேட்குறேன். அதை விட்டுட்டு இது நல்லாயிருக்கு உங்கள் ஷர்ட் நல்லாயிருக்கு இப்படின்னு நீ ஒவ்வொரு தடவை வரும்போதும் எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது, தயவு செஞ்சு அதை பண்ணாத ஓகே அப்படின்ட்டு கட் அண்ட் ரைட்டாக சொல்ல. இங்கே ரெஜினா அப்படியே பார்த்துட்டு, என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நேராக ஜங்குக்கு பக்கத்தில் தான் வரா. வந்துட்டு ஜங்குக்கோட டையை அப்படியே பிடிக்கிறா. ஜங்குக்கு அப்படியே கையை தட்டி விட, சார் கூல் டவுன் சார் அப்படின்னு திருப்பியும் பிடிக்க. ஜங்குக்கு அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்காரு, அவருக்கு வேறு வழி தெரியல, அப்படியே முறைச்சிட்டு இருக்க. சார் ஆக்சுவலாக நான் உங்களை லவ் பண்ணுறேன், உங்களுக்கே அந்த விஷயம் நல்லா தெரியும், இருந்தும் ஏன் சார் என்னை இவ்வளோ அவாய்ட் பண்ணுறீங்க. ரெஜினா புரிஞ்சுக்கோ, இங்கே பாரு நான் உனக்கு ஒரு அண்ணனா, சார் நீங்கள் அண்ணனா ஒன்றும் கிளிக்க வேணாம், வேணா என் பாய் ஃப்ரெண்டாக சொல்லுங்கள் நான் கேட்குறேன், பட் நான் அண்ணனா கிழிக்கிறது இந்த ஆட்டுக்குட்டியாக வந்து கிழிகிறது இதெல்லாம் வேணாம் சார், மரியாதை கெட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா அங்கே சொல்ல. நீ திருந்தவே மாட்டேன் இப்படியே கடை, ஆனால் உன் லைஃபோ உன் டைமுக்கு நாசாகிறதுக்கு நான் காரணம் கிடையாது, புரியுதா, புரிஞ்சுட்டு நடந்துக்கோ இப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தான் அங்கேருந்து அப்படியே ஓடிடுறான். என்ன இப்படி ஓடுறாரு, நம்ம போனாலே ஓடுறாரு, இவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு மோசமான ஸ்டோரி இருக்குன்னு மட்டும் தெரியுது, ஆனால் அது என்னன்னு தெரியல, கண்டுபிடிக்கிறேன், இந்த ரெஜினா கண்ணில் மாட்டாமல் எவ்வளோனால இருந்துட முடியும் அப்படின்னு சொடக்கு போட்டு யோசிச்சுட்டு இருக்கா. இங்கே வெளியே போன ஜங்குக் அப்படியே ஃப்ரஸ்ட்ரேஷனில் சிகரெட் எடுத்து அடிச்சிட்டு இருக்க. ஜிம்மன் அங்கே தான் சுற்றிட்டு இருந்திருப்பார் போல கேஃபிடேரியாவில், அவர் ஆள் ஜாரா கூட கடலை போட்டுட்டு. இப்போ அப்படியே வந்துட்டு, என்னடா ஜங்குக்கு இந்த ஏரியாவில் அதுவும் ஸ்மோக்கிங் ஏரியாவில் இன்னும் விடல போலையே, நான் இதுக்கு விடணும், ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், 30 வயசு மேலே ஆகுது, நான் இதுக்கு இதெல்லாம் விடணும் அப்படின்னு ஜங்கு கட் அண்ட் ரைட்டாக சொல்ல. சரிடா நீ விடாண்டா ரொம்ப டென்ஷன் ஆகுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மன் தான் அப்படியே அந்த சிகரெட்டை வாங்கி அடிக்க.
கொஞ்சம் பிஸ்னாரி, ஒரு சிகரெட் கூட வாங்கி அடிக்க முடியாதாடா? தம்பி வச்சிருக்கப்போ எதுக்குப்பா அண்ணன் தனியாக வாங்கிட்டு அப்படின்னு ஜிம்மன் வசனம்லாம் பேசிட்டு ஜங்கு கூட அதை திருடி அப்படியே சிகரெட் அடிச்சிட்டு இருக்கான். இப்போ மாற்றி மாற்றி அப்படியே அதை யூஸ் பண்ணிட்டு தூக்கி தூர போட்டுட்டு ஜங்குக்கு அப்படியே ஃப்ரஸ்ட்ரேஷனாக நின்றுட்டு இருக்கதை பார்த்தோன்னே, என்னடா இன்னும் நடிப்ப போலையே, ஏன் நான் அதையும் பிடிங்க குடிக்குதுக்கா? இல்லை என்ன விஷயம் சொன்னால் நானும் தெரிஞ்சுப்பேன்ல. வேற யாரு? அவள் தான். யார்டா அவள்? யாரு? அதான்டா இங்கே வேலை பார்க்குறல்ல ரெஜினா, அவள் தான். டார்ச்சர் பண்ணுறாடா, என்னாலே முடியல. நானும் சொல்லி பார்த்துட்டேன், ஏசி பார்த்துட்டேன், என் பொறுமையாக கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு கூட சொல்லி பார்த்துட்டேன்டா. கேட்க மாட்டேன்றா. திருப்ப வந்து சார் நான் உங்களை லவ் பண்ணுறேன் பிடுங்குறேன்ட்டு. ஐயோ என்னடா பண்ணுறது? லவ் பண்ணு கெட்டிக்க. ஹே ஜிமன், இங்கே பாரு, தேவையில்லாததை பேசாத. என்கிட்ட செருப்பால் அடி வாங்குவேன். அண்ணன் கூட பார்க்க மாட்டேன்டா, அடிச்சிடுவேன் அப்படின்னு நீங்கள் ஜங்குக்கு சொல்ல, சரி இப்போ உனக்கு என்ன, அவ வரக்கூடாது அவ்வளோ தானே, அவகிட்ட போய் பேசணும். ஆமாம், அவகிட்ட போய் பேசணும், அவள் என் பின்னாடி வரக்கூடாது. சரி நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட விடு. அண்ட் நீ கேபினுக்கு வராத, அவளை கிட்ட நான் பேசுகிறேன். அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ என்னடா வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் எதுவும் சொல்கிறான். சரி நீ முடி, நான் உனக்கு சென்ட் பண்ணுறேன் சரியா? கண்டிப்பாடா சென்ட் பண்ணும், கண்டிப்பாக சென்ட் பண்ணுறேன். முதல்ல இதெல்லாம் நடத்தி காட்டு, வாயால் உருட்டாமல் அப்படின்னு ஜங்குக்கு அங்கேருந்து கிளம்பி வெளியே போயிடுறான். இங்கே ஜிம்மன் தான், ஓகே அப்போ போய் பேச வேண்டியதான் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக ரெஜினாவோட கேபினுக்கு தான் போகிறான். ஸோ அங்கே போயிட்டு ஹலோ ரெஜினா அப்படின்னு சொல்ல, இங்கே ரெஜினா அப்படியே பார்க்குறா. ஜிம்மன் சார் நீங்களா? ஆமாம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. ஏன் கேட்டியா? ஒரு வேளை பொண்ணுக்கிட்ட வந்திருக்காரோ? இருக்கும் ஜங்குக் சார் ஷை ஆகிட்டு அங்கே போய் கேட்க சொல்லியிருப்பாரோ அப்படின்னு ஒரு மாதிரி மனசில் பல்லாயிரம் ஆசைகளை வச்சுட்டு அப்படியே ஜிம்மன் கூட அந்த இடத்துக்கு, அதாவது அந்த கம்பெனியோட டெரஸுக்கு தான் வராங்க. ஸோ அங்கே வந்து நின்றுட்டு, ஓகே இதில் உட்காருங்க சார். அது வந்து உட்காருங்க ரெஜினா, ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது பர்சனலாக. ஓகே அப்படின்னு ரெஜினாவும் அப்படியே உட்கார்றா. அவளுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. இப்போ உட்காந்துட்டு, சொல்லுங்கள் சார், என்னாச்சு? இல்லை என் தம்பி ஜங்குக்கு தெரியும்ல? ஆமாம் சார் தெரியும், அவனை பற்றி தான் உங்ககிட்ட பேச வந்தேன். சொல்லுங்கள் சார், நான் கேட்க ரெடி தான். நீ சந்தோஷப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, பட் உனக்கு ஒரு சேடான நியூஸ். என்ன சார், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ரெஜினா ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஃபேஸோட அப்படியே ஜிம்மனை பார்க்குறா. ஆக்சுவலாக ஜங்குக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. வாட்? ஆமாம் கல்யாணம் ஆகிடுச்சு. அப்போது சார் என்ன சொல்கிறீங்க? என்னால் ஃபன் பண்ணாதீங்க சார், நான் ஜங்குக்கு பேர் சார் பின்னாடியே சுற்றுறனால இப்பெல்லாம் போய் சொல்லாதீங்க சார். நான் சொல்லிட்டு பார்த்தா போய் மாதிரியா தெரியுது? என் ஐஸை பாரு, என் கான்ஃபிடென்ஸ் லெவலில் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரெஜினா கிட்ட சொல்ல, இங்கே ரெஜினா அப்படியே பார்க்குறா. அவளுக்கு ஜிம்மன் போய் சொல்கிற மாதிரி துளி அளவு கூட தெரியல. பட் இருந்தாலும் இது ஒரு வகையில் போய் தான் அப்படின்னு அவளே அவளை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு, சார் போய் சொல்லாதீங்க சார், நான் இங்கேருந்து போகிறேன், ஒர்க் வேறு இருக்குது, பர்ஃப்யூம் ப்ராஜெக்ட் வேறு இன்னும் 10% நான் கம்ப்ளீட் பண்ணணும், சாரி சார் அப்படின்ட்டு அங்கேருந்து ஓட பார்க்க ஜிம்மன் அப்படியே அவள் கை பிடிச்சி எழுத்து அப்படியே உட்கார வச்சுட்டு, இங்கே பாரு ரெஜினா, ரியாலிட்டியிலேருந்து தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணாது. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு முதல்ல கேளு சரியா? அப்புறம் இங்கேருந்து போகணுமா இல்லை உனக்கு ஜங்குக்கு தான் வேணுமா அப்படின்னு நீ முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் பிடிச்சி உட்கார வச்சுட்டு அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறான். இங்கே ரெஜினா ஒரு மாதிரி டபுள் மைண்டடாக கேட்க ஆரம்பிக்கிறா. ஐ திங்க் மார்ச் 2023 ஜங்குக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆச்சு. ஸோ இப்படி ஜிம்மன் சொல்ல, நம்ம அப்படியே அந்த குட்டி ஃப்ளாஷ்பேக்கு என்னதான் நடந்துச்சு அப்படின்ட்டு போய் பார்த்துட்டு வந்துடலான்டா. வயனாகிய நீங்கள் ஜான் ஜங்குக்கை உன் அன்பான கணவனாக ஏற்றுக்கொள்ள சம்மதமா? வயனாகிய நான் ஜான் ஜங்குக்கை என் கணவனாக ஏற்றுக்கொள்ள சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. ஸோ அடுத்த செகண்ட் ஜங்குக்கு அப்படியே உங்களை பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ணிட்டு அப்படியே அந்த பொக்கே துருக்கி போடுற செரமனி தான் நடக்குது. ஸோ ஜிம்மன் அப்படியே கேட்ச் பிடிச்சி ஜாரா கிட்ட கொடுத்துட்ருக்கான். ஸோ இங்கே நீங்கள் லவ் யூ ஜங்குக், லவ் யூ டிடி அப்படின்னு ஜங்குக்கும் உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ண ஃபோட்டோகிராஃபர் அப்படியே சுற்றி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ இப்போ ஃபைனலாக எல்லா செலிப்ரேஷனும் முடிச்சுட்டு அன்னைக்கு நீங்கள் 2 பேரும் உட்காந்து நைட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. ஜங்குக், இந்த மாதிரி நம்ம ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்கு ஜேஒய் பர்ஃப்யூம்ஸ் அப்படின்னு பேர் வைக்கணும், அப்புறம் அந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப பெருசாக இருக்கணும், நிறைய விதவிதமான பர்ஃப்யூம்ஸ்லாம் நம்ம உருவாக்கணும், அதுக்கு எல்லாத்துக்கும் யூனிக்கான நேம் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நிறைய சொல்லிகிட்டு இருக்கீங்க உங்கள் ஐடியாஸ்லாம். ஸோ ஜங்குக் அப்படியே கேட்டுட்டு, சரிடி ஆரம்பிச்சிடலாம், சரி சரி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான். அப்புறவா இங்கே பாரு, கொஞ்சம் நம்ம லைஃப் பற்றி பேசலாமா? எங்கே இருந்துட்டு நீ எதை பற்றி பேசிகிட்டு இருக்க? சரி லைஃப் பற்றி பேசலாமே, இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு செட்டில் ஆகிறதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே தலையில அடிச்சுட்டு,
லைஃப் பற்றி பேச சொன்னது இதெல்லாம் அப்படின்னு லைட்டாக பண்ணிட்டு டக்குன்னு உங்களை பிடிச்சிருக்க. ஜங்குக் எங்கே கை வைக்கிற விடு, ஜங்குக்கா கை வைக்காத, அங்கே பாரு கடிச்சிடுவேன், எனக்கு தெரியாது, கை வைக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கீங்க. இங்கே ஜங்குக் அப்படியே இன்னைக்கு ஒன்றும் விட மாட்டேன்டி மொசக்குட்டி, உறிஞ்சிடறேன் உன்னை அப்படின்னு ஜங்குக் உங்கள் மேலே படைய எடுத்துகிட்டு இருக்கான். ஸோ இப்படியே அன்றைக்கி நைட்டும் ஸ்பெண்ட் ஆகிருக்கோம். ஸோ நீங்களும் ஜங்குக்குமே ஒரு அழகான ஒரு மேரேஜ் லைஃப் தான் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி அந்த லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ 1 year ஆயிடுச்சு. எங்கள் ஜங்குக்கோட அம்மா ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு வராங்க. வயன் இருக்கியாமா அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை எப்போ வந்தீங்க, வாங்க நான் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு டக்கு டக்குன்னு டீ போட்டு அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கொடுக்குறீங்க. ஸோ அவங்க அப்படியே உட்காந்துட்டு, சரி டீ எல்லாம் இருக்கட்டும், எப்போ நல்ல செய்தி சொல்ல போகிறீங்க? அத்தை நல்ல செய்தினா? அதாம்மா குழந்தை பற்றி யோசிக்கிறதா இருக்கா இல்லையா? கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது, எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன எதாவது ஐடியாவில் இருக்கீங்களா இல்லை? அது வந்து நாங்கள் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம், பட் இப்போதைக்கு எதுவுமே இல்லை, என்னத்தை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் ஒரு மாதிரி உங்களுக்கு இந்த கேள்வி கேட்டால் அப்படி இருக்கும். ஸோ அதை மாதிரி ஒரு மாதிரி நர்வஸாக இருக்க. இங்கே பாருமா, என் பையன்கிட்ட ஒரு குறை கிடையாது. ஏன்னா எங்கள் வம்சாவளியில் இந்த குறையோட பிறந்த யாருமே கிடையாது. உன்கிட்ட ஒரு வேளை குறை இருக்கலாம். அதனால நீ என்ன பண்ணுறனா, ஒழுங்காக போய் டாக்டரை செக் பண்ணுற, புரியுதா? இல்லைனா இப்போவுமே கிளம்பு, நம்ம போய் டாக்டர் செக் பண்ணலாம், புரியுதா அப்படின்னு கேட்குறாங்க. உலுக்கி இங்கே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இல்லத்த எதனாலும் ஜங்குக் கிட்ட சொல்லிட்டு இப்போ அவன்கிட்ட நீ சொன்னேன்னு வையன், அவன் என்ன போய் செக் பண்ணிட்டு வாடி அப்படின்னு சொல்லுவான்னு நினைக்கிறியா? சான்ஸே கிடையாது. உன்னை இதுக்கு அனுமதிக்கவே மாட்டான். பல்லாருன்னு ஒன்று தந்து உட்கார வைப்பான். அதான் அவனுக்கு பிடிக்காது, அவனுக்கு பிடிக்காததையும் நான் பண்ண மாட்டேன். ஓ ஆனால் அவனுக்கு குழந்தைன்னா ரொம்ப பிடிக்குமே, அவனுக்கு பிடிச்சதெல்லாம் நீ பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் உங்களுக்கு ஆன்சர் இல்லை. ஒரு மாதிரி கண்ணு தண்ணிலாம் தேங்கிடுது. குனிஞ்ச தலை நிமிராம அப்படியே நல்ல தலையை டவுன் பண்ணி உட்காந்துட்டு இருக்கீங்க. அவங்க அம்மா தான், இங்கே பாரு வயன், உன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், இங்கே பார்த்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, இல்லைத்த ஹாஸ்பிட்டல் போகிறேன், செக் பண்ணுறேன், குழந்தைக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குத்த அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் தான் சொல்கிறீங்க. அவங்க உங்களை கையோடு அழைச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் தான் நிற்கிறாங்க. அத்தை இல்லைத்த ஜங்குக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஏசுவான், வேணாம் த அப்படின்னு சொல்ல இங்கே அவங்க அம்மா ஃபோர்ஸ் பண்ணி, இங்கே பாரு நீ இப்போ செக் பண்ணுறியா இல்லையா? அத்தை அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு வழியாக போயிட்டு எல்லா டெஸ்ட்டையும் கொடுத்துட்டு வரீங்க. ஸோ கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, பயமாக இருக்குது, சொல்ல போனால் ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு வர உங்களுக்கு ஒரு தடவை கால் பண்ணிட்டான், பட் நீங்கள் அட்டன் பண்ணல. பிகாஸ் உங்கள் வாய்ஸை பார்த்தேன் அவன் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்களும் அப்படியே சைலண்ட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு, என்னென்ன பண்ணுறது, அத்தையும் திடீர்னு இப்படிலாம் கேட்குறாங்க, இப்படிலாம் கேட்கவே மாட்டாங்களே, எல்லாம் புதுசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தான் அப்படியே பார்க்குறீங்க. உங்கள் அத்தையா அவங்க ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே டாக்டர் தான் உங்கள் 2 பேரையும் கூப்பிடுறாங்க. நீங்கள் அப்படியே போய் உட்காந்துக்க. நான் அந்த பிள்ளையோட அத்தை. ஓ சரி மேடம், எப்படி பிள்ளைக்கு குழந்தெல்லாம் பிறக்க வாய்ப்பு இருக்கா? இருக்குது. எவ்வளோ? இல்லை ஃபுல் % இருக்குல்ல, ஒரு குறையும் இல்லைல்ல? இல்லை அதில் தான் ஒரு பிரச்சனையே இருக்குது அப்படின்னு அவர் அந்த ஃபைலை உழுக்கிறாரு. உங்களுக்கு அப்படியே கண்ணு தண்ணியெல்லாம் தேங்கி இப்படி ஒழுக ஆரம்பிச்சிடுறது. நீங்கள் அப்படியே தொடச்சி உட்காந்துட்டு இருக்கீங்க. இங்கே பாருமா, நீ ஃபீல் பண்ணுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. மேக்ஸிமம் 1% அப்படின்னு நாங்கள் சொல்கிறவங்களுக்கே எத்தனையோ எஃப்எஃப்ல குழந்தை பிறந்திருக்கு. பட் இப்போ உனக்கு 10% வாய்ப்பு இருக்குது குழந்தை பிறக்கிறதுக்கு. மேக்ஸிமம் 1%லே குழந்தை உருவாகுது. 10% அண்ட் ஹெல்த்தி பாடி உனக்கு. அதனால நீ எந்த கவலையும் படாத, கண்டிப்பாக குழந்தெல்லாம் உனக்கு உருவாகும். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். டேக் யோர் டைம், ஃபீல் த லவ் அண்ட் டூ இட், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் சொல்கிறாங்க. சரிங்க, நீங்களும் அப்படியே தலையை கொஞ்சம் கேட்டுகிட்டே இருக்கீங்க. உங்கள் அத்தைக்கு லைட்டாக கடுப்பாக தான் இருக்குது. பிகாஸ் 10%ன்னு சொல்லிட்டாங்கல்ல, 100%லாம் சொல்லியிருக்கணும் அப்படின்னு அந்த அம்மா ஒரு ஆதங்கத்தில், பாத்தியா அந்த 10% அந்த சான்ஸ் தான் இருக்குது, ஆனால் மிச்சம் 90% உனக்கு சான்ஸே கிடையாது. இது தெரியாமல் நீ இருந்துட்டு இருந்தா என்னைக்கு எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பெற்று தருது, என் பையன் எப்படி இந்த சொசைட்டியில் முழிப்பான் அப்படிங்கிற மாதிரி சொசைட்டி ப்ரெஷரை உங்கள் தலையில் கொண்டு வந்து கெட்டிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் வீட்டில் அப்படியே நின்றுட்டு இருக்க. எங்கள் ஜங்குக் உங்களை அப்படியே பின்னாடி வழியாக ஹக் பண்ணுறான். நீங்கள் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, ஜங்குக் இந்த மாதிரி தொடர வேலைலாம் வச்சுக்காது ஜங்குக், என்னடி இல்லை என்னன்னு கேட்குறேன், இப்போ எதுக்கு தள்ளி விடுறேன் அப்படின்னு சொல்ல நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஒன்றும் இல்லை, என்னை விடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. என்ன அவ டென்ஷனாக இருக்கா, இப்படி இருக்க மாட்டாளே. இப்போ ஸ்ட்ரைட்டாக அப்படியே மேலே தான் போயிட்டு அப்படியே பார்க்குறான். நீங்கள் பெட்டில் அப்படியே ஒரு சைடாக படுத்திருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி நடந்ததெல்லாம் நினச்சி யோசிச்சு ஒரு மாதிரி இருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு அப்போ கரெக்டாக வந்துட்டு, வயன் இங்கே பாருடி, வயன் இங்கே பாருன்னு சொன்னேன். வேணாம் ஜங்கு, உன்னை பார்க்கவே வேணாம், தயவு செஞ்சு அங்கேயே இருக்கியா, வயன் இங்கே பாரு அப்படின்னு
கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே முத்தங்கள் வைக்க அந்த முத்தங்கள் எங்கேயோ கொண்டு போய் முடியுது. நீங்களும் அப்படியே உங்கள் வழியெல்லாம் ஜங்கு கூட அப்படியே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு உங்களை ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுறான். இப்படியே 2 பேரும் அங்கேயே மறுபடியும் ஒரு அழகான ஸ்வீட்டான ஒரு ரொமான்ஸை முடிச்சுட்டு இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் காட்டினா நீங்கள் தான் லைட்டாக ஒரு ஸ்மைலோடு எந்திக்கிறீங்க. ஸோ இப்படியே தான் கொஞ்சம் நாள் போகுது. நீங்கள் இதெல்லாம் பற்றி யோசிச்சாலும் ஜங்குக்கு தான் வேலை காட்டி உங்களுக்கு இந்த மாதிரி ஹாப்பி ஆக்கிடுவான். அவனுக்கு இதெல்லாம் தெரியாது, நீங்கள் டாக்டர் போய் பார்த்தது இதெல்லாம். ஸோ அவனும் ஏதோ சும்மா தான் இருக்கீங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். ஸோ இப்படியே தான் டேஸ் எல்லாம் ஸ்கிப் ஆக இப்போ ஒரு நாள் நீங்கள் உண்மையிலே கன்சீவ் ஆகிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. உங்களால் இந்த சந்தோஷத்தை எங்கே சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப அளவு கடந்த சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலேவா நான் அம்மாவுக்கு போகிறேன்னா அப்படின்னு சொல்கிறீங்க. டாக்டர் பார்த்து 1 இயர் ஆகிருக்கும். இப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியே கிடைக்குது. இதை ஜங்கு கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு கால் பண்ணா. ஜங்குக்கு அப்படியே அட்டன் பண்ணல. என்ன அட்டன் பண்ண மாட்டேன்றான் அப்படின்னு மறுபடியும் கால் பண்ணேன். ஹேவன் ஒரு இம்பார்ட்டண்டான மீட்டிங்கில் இருக்கேன், காலவை நான் திருப்பி கூப்பிட்றேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணாமே அப்படி கவுத்தி வச்சுக்கிறான் அவன் டேபிளில். ஸோ இப்போ ரெஸ்டாரண்ட்டில் தான் உட்காந்துட்டு இருக்கான். ஜங்கு கூட அம்மா அப்படி உட்காந்துட்டு இருக்கா. அம்மா என்னம்மா பண்ணுற? டேய் இங்கே பாரு, சொன்னால் கேட்கணும், இங்கே பாரு தேவையில்லாத வேலை பண்ணக்கூடாது அப்படின்னு குசு குசுன்னு பேசிக்க. அப்போ அந்த ஆப்போசிட்டில் இருந்த பர்சன், என்னம்மா குசு குசுன்னு பேசுகிறீங்க? இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் பொண்ணு ரொம்ப அழகாக இருக்காளா அதான் பையன் சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்ல. இங்கே நீங்கள் அப்படியே அந்த டேபிளில் தானே இருந்திருக்கோம். ஸோ அடி கேட்குறீங்க. என்ன எங்கே இருக்க அந்த ஜங்குக்கு? இம்பார்ட்டண்டான மீட்டிங்னு சொன்னால் ஆனால் மீட்டிங்கில் இருக்க மாதிரி இல்லையே அப்படின்னு உங்களுக்கு ஒரு மாதிரி டவுட் வருது. ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எப்படியோ பார்க்குறீங்க. என்ன என்ன அப்படிங்கிற மாதிரி முடிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, எல்லாம் கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஸோ இப்போ இந்த பக்கம் காணிச்சா எங்கள் பொண்ணு இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கா அண்ட் இப்போது அவளுக்கு கொஞ்சம் கம்பெனியில் வேலை பார்க்கணுன்னு ஆசை. அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, பையன் பெரிய கம்பெனி வச்சுருக்கான், அவன் அங்கே வேலை போட்டு கொடுப்பான், உங்கள் பொண்ணை பக்கத்துலேயே வச்சுப்பான், நல்லபடியாக பார்த்துப்பான், நீங்கள் கல்யாணம் மட்டும் கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்ல. இது அத்தையோட வாய்ஸ் தானே? கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா? என்ன எனக்கு புரியல அப்படின்ட்டு தகச்சு போய் கேட்டுட்ருக்கீங்க. இங்கே ஜங்குக் என்னம்மா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனால் இங்கே ஏன் ஜங்குக் ஒன்றுமே சொல்ல மாட்டேன்ற? இது வேண்டான்னு சொல்லிட்டு போகலாம்ல, ஏன் சொல்ல மாட்டேன்றா? இப்போ அந்த பக்கம் காணிச்சா, டீ இங்கே பாரு அவங்கக்கிட்ட பெரிய டீலிங்கே இருக்குது, இதுக்கு மட்டும் நம்ம அப்படியே வளைஞ்சு கொடுத்தோன்னு ஏன் அவங்க இதை பண்ணிடுவாங்க, அப்புறம் நேக்கா ஹார்ட் வார்மிங்காக ஏதாவது பேசி சமாளிச்சிடலாம். இது ரொம்ப தப்பு, எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளோ ஹர்ட்டாவா தெரியுமா அப்படின்னு இதெல்லாம் குசு குசுன்னு பேசுகிறாங்க. உங்களுக்கு இதெல்லாம் எங்கள் ஃபோன் வழியாக கேட்கும், நார்மலாக சவுண்டாக பேசுகிறது வேணால் கேட்கும். ஸோ நீங்கள் என்ன என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. சரி அப்போ நம்ம மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிடலாமா அண்ட் எப்போ அந்த பொண்ணுக்கு டிவோர்ஸ் கொடுக்க போகிற ஜங்குக் அப்படின்னு கேட்டதும் உங்களுக்கு அப்படியே இடியே விழுந்த மாதிரி இருக்கு. என்ன டிவோர்ஸா? யாருக்கு? எனக்கா? எனக்கா டிவோர்ஸ் தராங்க அப்படின்னு நீங்கள் அப்படியே உங்கள் ஸ்டொமக்கில் கை வச்சுட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஒரு வேளை அத்தை நம்மளால் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டு ஜங்குக்கு வேற குழந்தைய தேடுறாங்களா அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்படியே அந்த ஃபோனை கட் பண்ணி அப்படியே தூக்கி போட்டுட்டு அவ்வளோ அழுகுறீங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு காணிச்சா, சாரி என்னால் இதெல்லாம் பண்ணிக்க முடியாது, ஆக்சுவலி என் ஒய்ஃபை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் அண்ட் உங்ககிட்ட ரொம்ப சாரி. எங்கள் அம்மா இப்போதைக்கு போய் தான் சொல்ல சொன்னாங்க, பட் என்னால் முடியாது, ஏன்னா உன் மனசில் நான் ஆசையை வளர்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருஷா உனக்கு புரியும்னு நினைக்கிறேன், உனக்கான நல்ல பார்ட்னர் சூன் உன்னை தேடி வருவாங்க அண்ட் எனக்கு உன்னையும் சரி உங்கள் ஃபேமிலியும் சரி பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் இந்த மேரேஜ் ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. பிகாஸ் மனசு லெவலையும் என்னோடய உடல் லெவலையும் ஒருத்திக்காண்டி மட்டும்தான் முடிவு பண்ணிட்டேன். அதனால் நோ அதர் கேர்ள்ஸ் இன் மை லைஃப் அப்படின்னு ஜங்குக்கு அங்கேருந்து எழுந்திரிச்சு அப்படியே பென் பண்ணி சாரி கேட்குறான். ஸோ அங்கே இருக்கவங்களும் அப்படியே எழுந்திரிச்சிட்டு, இதில் என்னப்பா இருக்குது, நாங்கள் டீலிங்லாம் ஓகே தான், நீ பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு கேட்டோம். உங்கள் அம்மா சரின்னாங்க. ஒரு பொண்ணை ஏற்கனவே கல்யாணம் பண்ணியிருக்க, அந்த பொண்ணுக்கு குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. சரி எப்படி இருந்தாலும் நீ அவளை டிவோர்ஸ் பண்ண போகிறேன்னு சொன்னாங்க, அதான் நாங்கள் இதுக்கே அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல. இங்கே ஜங்குக்கு அப்படியே ஷாக்காக அவங்க அம்மாவை பார்க்குறான். அவங்க அம்மா என்னன்னா அப்படியே தலையை சொல்லிச்சிட்டு, ஐயோ போட்டு விட்டாலே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே ஜங்குக்கு அப்படியே முறைச்சிட்டு, அப்போல்லாம் இல்லை, என் பொண்டாட்டி ப்ரெக்னென்ட் ஆகிடுவா, அவள் மேக்ஸிமம் இன்னும் கொஞ்சம் நாளில் எனக்கு குட் நியூஸ் சொல்லுவாள் அண்ட் இந்த மாதிரிலாம் எங்கள் அம்மா எதாவது பொருளே கிளப்புனாங்கன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க அப்படின்னு அங்கே வந்து போயிடுறான். ஸோ இங்கே இவங்களும் ஒரு மாதிரி அவங்க அம்மா கிட்ட அப்படியே லைட்டாக பேசணுமேன்னு பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே பார்க்கிங் லாட்டுக்கு நடந்து வந்துட்டு இருந்திருப்பான். அப்படியே அவங்க அம்மா அவன் கை பிடிச்சிட்டு, டே இங்கே பாரு நல்லா கேட்டுக்கோ, வயனால் குழந்தை பெற்றுக்க முடியாது, 10% தான் வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. வாட்? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? முதல்ல யாரை கேட்டு ஒயினா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனீங்க அப்படின்னு ஜங்குக்கு அப்படியே டெரராக கேட்குறான். அவங்க அம்மாவும், பின்ன என்னடா கொஞ்ச நாள் லிவிங் டுகெதர்னு இருந்த,
கொஞ்ச நாள் லவ் பண்ணிருந்தீங்க, அப்புறம் லிவிங் டுகெதர், அப்புறம் கல்யாணம் பண்ணீங்க, கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பற்றி தர மாட்டேன்றீங்க. எங்களுக்கும் பேரம் பற்றியெல்லாம் பார்க்கணுன்னு எவ்வளோ ஆசை இருக்கும். நீங்கள் 2 பேரும் இப்படியே இருந்தா என்ன இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணுமாவை என் ஒய்ஃப்மா, நான் லவ் பண்ண பொண்ணு, அவள் இதெல்லாம் கேட்டிருந்தானா எவ்வளோ ஹர்ட் ஆயிருப்பா தெரியுமா? ஈவன் உங்களை கொல்ற அளவு கூட அவளுக்கு கோவம் இருக்கும். ஆனால் அதை பண்ண மாட்டா. எல்லாத்தையும் விட்டுட்டு தனியாக ஒதுங்கி போகணும்னு நினைப்பா நம்ம எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அங்கே வேகமாக கிளம்பிடுறான். இப்போ அவங்க அம்மா அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு லைட்டாக கஷ்டமாக இருக்குது, தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு. ஏதோ ஒரு ஆர்வத்தில் தான் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்களுக்கு இப்போ தான் ரெக்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எங்கள் ஜங்குக் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் போகிறான். வீட்டுக்கு போயிட்டு வயன் வயன் அப்படின்னு தேடுறான். ஆனால் நீங்கள் அங்கே இல்லவே இல்லை. வயன் எங்கடி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறான். வீடே இருட்டாக இருக்குது. ஒரு நைட் டைம் ஆகிருக்கும். ஜங்குக் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராமல் ஆஃபீஸுக்கு போயிட்டு தான் வந்திருப்பான். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இப்போ வீட்டுக்கு வந்துட்டு உங்களை தான் தேடிட்டு இருக்கான். உங்களை எங்கேயுமே காணும். எங்கே போனாவ அப்படின்னு ஊரெல்லாம் தேடிட்டு அப்படியே கிச்சனுக்கு வந்தா, கிச்சன் மூலையில் ஒரு மாதிரி நைஃபை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே ஷாக் ஆகிடுது. பிகாஸ் தொப்பன்னு நனைஞ்சு ஒரு மாதிரி ஷவரில் உட்காந்துட்டு அப்படியே எழுந்திரிச்சு வந்து கையில் ஒரு நைஃபை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. அவனுக்கு எப்படி இருக்கும்? உயிரே ஒரு நிமிஷம் இல்லை. அப்படியே உங்கள் கையில் அந்த நைஃபை தூக்கி போட்டு என்ன பண்ணிருக்க இல்லை என்ன பண்ணிருக்கேன்னு கேட்டேன். என்னது இதெல்லாம் நைஃப் எல்லாம் இங்கே பாருடி அப்படின்னு சொல்லி உழுக்கிறான். உங்கள் உடம்பெல்லாம் லைட்டாக ஹீட் ஆகிருக்கு. வயன் காய்ச்சல் அடிக்குது, எந்திரி, அதில் ட்ரெஸ்ஸை மாற்று வா அப்படின்னு சொல்லி இழுக்க. நான் வரமாட்டேன் வயன், ஒன்று தான் கூப்பிடுறேன், வா வயன், நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உங்கள் ஃபோன் எடுத்து டக்குன்ட்டு ஒரு ரெக்கார்டிங் ப்ளே பண்ணுறீங்க. அதில் ஜங்குக் அவங்க அம்மா பேசுனது கேட்குது. வயன், நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கெல்லாம் ரியலி சாரி, உங்ககிட்ட சாரி கேட்கணும் தான். இங்கே பாரு, நான் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன்டி, எல்லாம் சார்ட் அவுட் ஆகிடுச்சு. இங்கே பாரு. ஏன் ஜங்குக் அங்கே அமைதியாக இருந்த? அவங்க கேட்கும் போது ஏன் அமைதியாக இருந்த அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஜங்குக் சொல்கிறது கேட்கவே வரல. அண்ட் இன்னொரு விஷயம், உங்களுக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆகிட்டுன்னு ஜங்குக்கு நல்லாவே புரியுது. அப்படியே கெஞ்சிட்டே இருக்கான். இங்கே நீங்கள் தட்ஸ் ஆல் ஜங்குக், அவ்வளோதான். இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் ஒன்றும் கிடையாது. என் பின்னாடி இந்த காதல் கத்திரிக்காய் உன்னை எனக்கு பிடிக்கும் அது இதுன்னு சொல்லிட்டு வந்துடாத, செருப்பால் அடைஞ்சிருவேன் அப்படின்னு அங்கேருந்து போயிடுறீங்க. ஸோ ஜங்குக் அப்படி பின்னாடி வரான். மழை அடித்து பெஞ்சிட்டு இருக்கோம். இப்போ மறுபடியும் பெய்யுது. ஸோ உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி அழுகையாக வருது. அந்த மலையில் அப்படியே அழுதுகிட்டே கேப் புக் பண்ணியிருப்பீங்க. கேப் வர அப்படியே உள்ளே ஏறி போய் உட்காடுறீங்க. இந்த பக்கம் ஜங்குக் வயன் வயன் இல்லடி ப்ளீஸ் டி, இங்கே பாரு, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்துட்டு இருக்கான். பட் நீங்கள் ஒன்றுமே பேசல. அப்படியே வண்டி எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. அன்னைக்கு போனதுதான் இன்னும் வரைக்கும் என் தம்பியை பார்க்க திருப்ப வரவே இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் வந்துச்சு. ஏய் கேட்குறியா இல்லையா? இல்லை கேட்குறேன். எதுக்கு அழுகுறேன்? இல்லை அவங்க 2 பேரும் ரொம்ப லவ் பண்ணியிருக்காங்க. அதான் ரெஜினா, அவன் யாருக்கும் அவன் மனசில் இடம் இல்லைன்னு அப்போ சொன்னது தான் இப்போமோ. சரி நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். இல்லை நீங்கள் அதுக்கப்புறம் எதுவும் வந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல, என்னது அப்படின்னு சொல்லி கேட்க, ரீசெண்டாக ஒரு 4 months முன்னாடி அவள் டிவோர்ஸ் நோட்டீஸும் அவள் குழந்தையோட பிக்கும் அனுப்பியிருந்தா. ஏன்னா இவன் அப்பா இல்லை, ஒரு தடவையாவது அவன் குழந்தைய பார்க்கணும்ல அப்படின்னு இங்கே ஜிம்மன் சொல்ல ஒரு மாதிரி ரெஜினாக்கு கண்ணே கலங்கிடுது. பிகாஸ் 1 year ஆகிடுச்சு, அவனுக்கு குழந்தைய பிறந்துருச்சு, அது 4 months பேபியாக வேறு இருக்குது. இது தெரிஞ்சோடனே உண்மையிலேவா எப்படி எப்படி அவங்களால இருக்க முடியுது ஜங்குக் மாதிரி ஒரு ஆளை விட்டுட்டு? அது நீ அவகிட்ட தான் கேட்கணும். அவளை மீட் பண்ணனா கண்டிப்பாக கேளு, கண்டிப்பாக சூன் ரிட்டன் வந்துடுவா அப்படின்னு ஜங்குக் நம்பிட்டு இருக்கான். நாங்களும் நம்பிட்டு இருக்கோம். சரி ரஜினா, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். இனிமேல் நீ ஜங்குக் பின்னாடி சுற்றி உன் டைம் வேஸ்ட் பண்ணாத. பிகாஸ் ஹிஸ் ஹார்ட் பிலாங்ஸ் டு வயன் அப்படின்னு இப்போ தான் முதல் தடவையாக வயனுங்கிற பேரை சொல்கிறான். ஸோ ரெஜினா அப்படியே கண் முழிப்புதுங்க. என்ன பேர் சொன்னீங்க? வயன், அவங்க பிக்சர் இருக்கா அப்படின்னு கேட்க ஜிம்மன் அவன் கேலரி ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே சர்ச் பண்ணி, இது அவங்க மேரேஜுக்கு எடுத்த ஃபோட்டோ, நாங்கள் எல்லாம் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு காணிக்க, அதில் ஒரு பொண்ணு இருக்கா, பார்க்க ரொம்ப அழகாக இருக்கா, அது நீங்கள் தான். ஸோ நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஸோ இதை பார்த்துட்டு அவள் ரொம்ப லக்கி, அவளுக்கு இது டிசர்வ் தான், அவள் இதுக்கெல்லாம் ரொம்பவே டிசர்வ் அப்படின்னு குழம்புறா ரெஜினா. என்ன சொல்கிற? எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு எங்கள் ஜிம்மன் எப்படி சொல்ல, இல்லை ஒன்றும் இல்லை, சூன் வயன் ஜங்குக்கை தேடி வருவான்ட்டு நான் சொன்னதாக சொல்லிடுங்க அப்படின்னு ரெஜினா ஒரு ஸ்மைல் பண்ணேன். சரிப்பா, ஓ சார்பா நான் இதை போய் ஜங்கு கிட்ட சொல்லிடுறேன், சரியா, ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அங்கேருந்து நவுந்துடுறான். ரெஜினா அங்கேயே உட்காந்து செம்மையாக அழுகுறா. அழுது முடிச்சுட்டு அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே நேராக கீழே தான் போகிறான். அங்கே ஜங்குக்கு அப்படியே அவன் கேபின்குள்ளே போகிறான். ரெஜினா அப்படியே ஒரு பார்த்துட்டு தேங்க்ஸ் சார் அப்படின்னு பென் பண்ணி ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து போக, புரிஞ்சா சரி தான் அப்படின்னு ஜங்குக்கு அங்கேருந்து போயிடுறான். ஸோ ஜிம்மன் சொல்லியிருப்பான், என்ன பண்ண போகிறா இவா
ஒரு வேளை வயனை பார்த்து காலில் விழுந்து கெஞ்சு போகிறாளா என்ன அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்டு இருக்கான். ஸோ இப்போ அப்படி இந்த பக்கம் காட்டினா ரெஜினா தான் ஒரு பார்க்கில் யாருக்காண்டியோ வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு பொண்ணு தான் அங்கே வந்த பார்க்குக்கு வரா. வந்துட்டு அவள் பேபியை வச்சு இங்கே அங்கன்னு எல்லாத்தையும் சுற்றி காட்டிகிட்டு இருக்கா. அது ஒரு அழகா 6 months இருக்குது அந்த பேபிக்கு. ரொம்ப அழகாக இருக்கான் அந்த குட்டி புழுக்கு புழுக்குன்ட்டு. அவன் அப்படியே சுற்றி முற்றி ஓன்னு பார்த்துட்டு இருக்கான். ஸோ இப்போ ரெஜினா அப்படியே அந்த பொண்ணு பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, ஹலோ வயன், உங்களுக்கு எப்படி என் பேர் தெரியும்? இல்லை, உங்களை பற்றி எல்லாமே தெரியும், உங்கள் லைஃப்லேருந்து எல்லாமே. யார் நீங்கள்? ஜங்கு கூட ஃப்ரெண்டா? இல்லை, இப்போ ஜங்கு கூட ஃப்ரெண்டாக இருந்தால் என்ன என்கிட்ட பேச மாட்டிங்களா? இல்லை அப்படிலாம் இல்லை. நான் இங்கே பார்க்க குழந்தைய கூட்டிகிட்டு எப்பவும் வருவேன், நான் உங்களை எப்பவும் பார்ப்பேன் அப்படின்னு ரெஜினா சொல்ல, நீங்கள் 2 பேரும் அப்படியே பேச ஆரம்பிக்கிறீங்க. ஜங்குக்கு உங்களுக்காண்டி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அவரை போய் ஒரு தடவை மீட் பண்ணுங்களேன். என்ன நடந்துச்சுன்னு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுங்களேன். எந்த பிரச்சனைக்கும் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசினா அதுக்கான தீர்வு உண்டு. நீங்கள் பேசலாமே. நீங்கள் முடிஞ்சால் இதான் ஜங்குக்கோட கம்பெனி, உங்களுக்கு இந்த கார்டு தேவையில்லை தான், பட் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் வரணும். நாளைக்கு மார்னிங் உங்களுக்காண்டி வெயிட் பண்ணிருப்பேன். கொஞ்ச நேரம், ஒரு 10 minutes ஜங்குக் அவர் பேசுகிறத மட்டும் கேளுங்க. உங்களுக்கு எல்லாமே கிளியராக புரியும். அவங்க அம்மா பண்ண தப்புக்கு ஜங்குக் என்ன பண்ணுவார்? அவர்கிட்ட பேசலாமே அப்படின்னு ரொம்ப கன்வின்ஸ் பண்ணுறான். இங்கே நீங்கள் தான். உண்மையிலேவா? உண்மையிலே நான் வந்து ட்ரை பண்ணுறேன், ஆனால் வருவேனான்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. ஸோ ரெஜினா, நீ கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு போகிறவங்களே பார்த்துட்டு இருக்கா. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே வாசல்லே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் ஜங்குக்கே வந்துடுறான். இங்கே என்ன பண்ணுற? சார் இல்லை சார், ஒரு விஐபி வர வேண்டியது இருக்குது. விஐபியா? ஆமாம் சார், அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். நீங்கள் போய் கேபினில் வெயிட் பண்ணுங்கள் சார், நான் அவங்களோட டீலிங் ஒன்று பிடிச்சிட்டு வந்திருக்கேன், நம்ம பேசிடலாம் அப்படின்னு ரெஜினா ஒரு மாதிரி ஒர்க்கஹாலிக்காக பேசுகிறா. ஜங்குக்கை பார்த்தா அந்த சிரிக்கிறது, அந்த ஒரு மாதிரி ஷை ஆகுறது இதெல்லாம் இல்லை, ஃபுல்லாக ஒர்க் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டா. ஓகே, நான் வந்து வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு இங்கே ஜங்குக் தான் அப்படியே அவன் கேபினுக்கு போயிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கான். இப்போ வந்துட்டியா? அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். செகண்ட் சான்ஸ் எல்லா லைஃபையும் கொடுக்கலாம். ஆனால் ஜங்குக் தப்பு பண்ண மாதிரி எனக்கு தெரியல. இந்த 1 வருஷம் அவனை நான் தண்டிச்சிட்டேன்னு எனக்கு தோணுது. ஆல்ரெடி அவன் குழந்தைய அவன் பார்க்காம ரொம்ப மிஸ் பண்ணிட்டான். கண்டிப்பாக நான் பேபி வச்சுக்கிறேன், நீ போய் அவரை பாரு, பேசு மனசு விட்டு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். செங்க பேபி தான் அப்படியே ரெஜினாவை பார்த்துட்டு அழகாக சிரிக்குது. உங்கள் பேர் என்னது? குக்கியாடா? குக்கி மாதிரி இருக்கீங்க. உங்கள் அப்பா பெரிய குக்கி, நீ குட்டி குக்கியா அப்படின்ட்டு ரெஜினா ஸ்வீட்டாக பேசிகிட்டு இருக்கா. இங்கே நீங்கள் அப்படியே ஒரு அழகாக சாரீ வேர் பண்ணியிருக்கீங்க. உங்கள் ஹீல் சவுண்டு டக்குன்ட்டு அதே பவர் ஜங்குக்கு வந்தால் எப்படி இருக்கும், அந்த வாக்கிங் பவருக்கு நிகரா அப்படின்னு நடக்கிறீங்க. எல்லாரும் அப்படியே வாய பொழந்து, யாருடா அந்த பொண்ணு, யாருடா அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. எங்கள் ஜிம்மன் அப்படியே வந்துட்டு, வெல்கம் மோயன் அப்படின்னு சொல்ல, ஹலோண்ணா எப்படி இருக்கீங்க? இல்லை, யாரும் இந்த பக்கம் வரமாட்டேன் அப்படின்லாம் சொன்னாங்க. அது இல்லை, ஒருத்தங்கிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசலான்னு வந்தேன். ஓஹோ, ஒரு 8 or 14-16 months இருக்குமா, அப்புறம் உனக்கு பேசணும்னு தோணுச்சே, போய் பாரு, உனக்கு அன்னிதான் தவமாக இருந்துட்டு இருக்கான், பாவம் பையன் உருகி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கலாச்சிட்டு போக, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் தான் அப்படி உள்ளே போகிறீங்க. இப்போது சார் யார் சார் அவங்க? அது வேற யாரும் இல்லை, ஜங்கு கூட ஒய்ஃப் அப்படின்னு சொல்ல எல்லா கேர்ள்ஸுக்கும் ஹார்ட்டில் ஓட்டே விழுந்துடுது. பசங்களாம், வாட் ஒய்ஃபா, எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க. இப்போ ரெஜினா அப்படி கையில் ஒரு குழந்தையோட உள்ள வரா. ரெஜினா, உனக்கு குழந்தை இருக்குன்னு நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு எல்லாம் கோரஸாக கேட்க, இது என்னோட குழந்தை இல்லை, குக்கீஸ் சாரி ஜங்குக் சாரோட குழந்தை அப்படின்னு சொல்ல எல்லாரும், ஏன்னா சந்தூர் மம்மியா அவங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் ஷாக்கு. அந்த பேபி அப்படியே கூட்டமாக வச்சு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அது ஒரு பாய் பேபி, அவன் கேர்ள்ஸ் கிட்ட நல்லாவே சிரிச்சு பேசுகிறான், பசங்க வந்தாலே அழுகுறான். ஸோ எல்லாரும் சிரிச்சுட்டு அந்த பேபியை கொஞ்சிட்டு இருக்காங்க. ஜிம்மனும் அவன் மருமகனை ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துட்டு அப்படியே கொஞ்சிட்டு இருக்கான். ஸோ இப்போ அப்படியே உள்ள காணிச்சா, மே கமெண்ட் சார், கமெண்ட் அப்படின்னு ஜங்குக்கு அப்படி மாதிரி வாய்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அப்படியே உள்ளே வரும்போது அந்த ஆங்கிலட் சவுண்டு ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நிமிந்து பார்க்க, அங்கே நீங்கள் தான் நிற்கிறீங்க. லைட்டாக ஒரு ஸ்மைலோட அப்படியே ஜங்குக்கை பார்க்க, ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி கண்ணில் டியோஸோட உங்களை அப்படியே பார்த்துட்டு ஓடி வந்து அப்படியே ஹக் பண்ணுறான். நீங்கள் அப்படியே 2 ஸ்டெப் ஃபோர்ஸில் அப்படியே பேக்கில் போயிட்டு, ஜங்குக் என்ன பண்ணுற, பொறுமையா, இப்போ தானே பார்க்கணும்னு தோணுச்சாடி, சொல்லு, இப்போ தானே பார்க்கணும்னு தோணுச்சா உனக்கு, எவ்வளோ கொழுப்பு உனக்கு அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஹிப்லே கிள்றான். நீங்கள் அப்படியே கூசுது ஜங்கு, சும்மா இரு, ஹே கூசுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ ஜங்குக்கும் இங்கே உங்களுக்கு அப்படியே அப் பண்ணிட்டு அழுகிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கான். ஏவன் அழுதுட்டு இருக்கான். உங்களுக்கு ஜங்குக்கு அழுகிறத பார்த்தோன்னே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுது. ஸோ நீங்கள் ஜங்குக்கோட ஃபேஸை அப்படியே கப் பண்ணி அப்படியே கிசஸாக கொடுக்குறீங்க.
அவனும் அப்படியே உங்களை கப் பண்ணி உங்கள் ஃபோர்ஹெட்டில் அழகாக ஒரு கிஸ் பண்ணுறான். மண்ணோடு சேராமல் நடக்கின்றேன் உன்னாலே, மருதாணி பூசாமல் சிவக்கின்றேன் உன்னாலே, சுட்டும் விழி கண்டாலே சொக்குதடி தன்னாலே, சிக்குப்பட்டையல் போலே